12th Standard Mathematics, MSP சோலைநாடார் மெமோரியல் ஹையர் செகண்டரி ஸ்கூல் திண்டுக்கல் 5. மேட்ரிசஸ் அண்டு டிட்டர்மினன்ட்ஸ். நம்ம 12th ஸ்டாண்டர்டை பொறுத்தளவுக்கு மேட்ரிசஸ் அண்டு டிட்டர்மினன்ட்ஸ் தான் பார்த்துக்கிட்டே இருக்கோம். தமிழை பொறுத்தளவுக்கு அணிக்கோவைகளும் மற்றும் அதன் பயன்பாடுகளும். இதில் சால்விங் மெத்தட்ஸ் தான் பார்த்துக்கிட்டு இருக்கோம். தீர்வு காணும் முறைகள் நிறைய மெத்தட்ஸ் நம்ம 10th ஸ்டாண்டர்ட் படிச்சிருக்கோம். கிராஸ் மல்டிப்ளிகேஷன் மெத்தடு, அதுக்கடுத்து எலிமினேஷன் மெத்தடு, இப்படியெல்லாம் படிச்சுக்கிட்டு இருக்கோம். 12த்தை பொறுத்தளவுக்கு நேர்மாறு காணும் முறை, அதாவது மேட்ரிக்ஸ் இன்வர்ஷன் மெத்தட், இதுதான் போன கிளாஸில் வரைக்கும் நீங்கள் பார்த்துருப்போம், நம்ம எல்லோரும் பார்த்துருக்கோம். அடுத்தது கிரேமரின் விதிமுறைப்படி தீர்த்தல், அதாவது கிரேமர் ரூல் மெத்தட். அதுக்கடுத்தது கேசியன் நீக்கல் முறை, கேசியன் எலிமினேஷன் மெத்தடு, அதுதான் நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கடுத்து கிரேமரின் விதி பார்க்க போகிறோம். நேர்மாறு காணும் முறை ஏற்கனவே நம்ம பார்த்து வச்சுருக்கோம். இப்போ நம்ம முக்கியமாக பார்க்க போகிறது கிரேமரின் விதி. அப்போ கிரேமரின் விதியை தீர்க்க போகிறோம். கேசியன் எலிமினேஷனுக்கு இன்னொரு மெத்தடு ரேங்க் மெத்தட், அதாவது தரமுறைன்னு ஒரு பேர் இருக்குது. அதை டைப் 3ல் நம்ம பார்க்க போகிறோம். முதல் டைப் பார்த்தீங்கன்னா டைப் 1 என்பது கிரேமரின் விதி. அப்போ கிரேமரின் விதியை பொறுத்தளவுக்கு இங்கிலீஷில் கிரேமர்ஸ் ரூல் மெத்தட், அதாவது ஒர்க்கிங் ரூல் ஃபார் 2x2 மேட்ரிக்ஸ், அதாவது 2x2 மேட்ரிக்ஸ் ஒர்க்கிங் ரூல் என்னன்னு பார்க்க போகிறோம். அப்போ ஒர்க்கிங் ரூலை பொறுத்தளவுக்கு 2x2 பொறுத்தளவுக்கு ஒர்க்கிங் ரூல் ஒரு சாதாரண ஒரு 2x2 மேட்ரிக்ஸ் உருவாகக்கூடிய அந்த லீனியர் ஈக்குவேஷனை நம்ம இங்கே எழுதியிருக்கோம் பாருங்களேன். a11x ப்ளஸ் a12y ஈக்குவல் டு கேபிட்டல் A, அதான் a11x ப்ளஸ் a12y ஈக்குவல் டு கேபிட்டல் A, a21x ப்ளஸ் a22y ஈக்குவல் டு கேபிட்டல் B. இது ஒரு ஈக்குவேஷன், லீனியர் ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்க. லீனியர் ஈக்குவேஷன்னா வேறு ஒன்றும் இல்லைப்பா, சாதாரண ஈக்குவேஷன், எக்ஸ் ஒய் வரக்கூடிய சாதாரண ஈக்குவேஷன் தான் லீனியர் ஈக்குவேஷன். இது எப்படி நம்ம ஒர்க் பண்ண போகிறோம்னா, முதல்ல ஏஎக்ஸ் ஈக்குவல் டு பின்னு அந்த ஈக்குவேஷனை பிரிக்கணும். அதாவது இந்த மேட்ரிக்ஸ் வரக்கூடியது அந்த நம்பர்ஸ் கோஎஃபிஷியன்ட்ஸ் கெழுக்கள், இதை மட்டும் தனியாக பிரிச்சுக்கிட்டு அந்த கான்ஸ்டன்ட்ஸ் வரக்கூடிய எக்ஸ் ஒய் அந்த மாறி இருக்கு இல்லையா, அதை தனியாக பிரிக்கணும். இந்த எக்ஸ் ஒய்யை தனியாக பிரிச்சிடணும். இந்த கான்ஸ்டன்ட் வலது பக்கம் ஈக்குவல்ட்டுக்கு வலது பக்கம் இருக்கக்கூடிய இந்த கான்ஸ்டன்ட்டை எழுதணும். இதில் நல்லா கவுன்ஸ் பார்க்கணும். இந்த ஒரு இடம் உங்களுக்கு தெளிவாக தெரிஞ்சிட்டாவே எல்லாமே கிளியர் பண்ணிடலாம். இப்போ டெல்டா, டெல்டானா என்ன? அப்போ டெல்டா என்பது இந்த கெழுக்கள் கொண்ட அணி, அதாவது கோஎஃபிஷியன்ட் மேட்ரிக்ஸ். இந்த டெல்டா, அந்த டெல்டா கண்டுபிடிக்கும் போது டிட்டர்மினன்ட் தான் கண்டிப்பாக போடணும். இது அணி, அதாவது இந்த இடம் பாருங்களேன், இது மேட்ரிக்ஸ், இது டிட்டர்மினன்ட்ஸ். அப்போ மேட்ரிக்ஸ்னால் கண்டிப்பாக பிராக்கெட் போட வேண்டும். அப்போ டிட்டர்மினன்ட்ஸ்னால் கண்டிப்பாக இந்த பார் கோடு போட வேண்டும். அப்போ இது டிட்டர்மினா ஏற்கனவே நம்ம படித்ததான். அப்போ டெல்டானுடைய வேல்யூ நாட் ஈக்குவல் டு 0வாக இருக்க வேண்டும். அடுத்து டெல்டா 1, டெல்டா 1ங்கிறது ஏற்கனவே நம்ம அங்கே பாருங்களேன், இந்த க்ரீன் பேனாவில் கொடுத்துருக்கேன், அதாவது க்ரீன்கிற பிளாக் பேனாவில் கொடுத்துருக்கேன். அப்போ டெல்டா 1 என்பது இந்த இடத்துல இருக்கக்கூடிய அந்த நம்பர்லாம் கட் பண்ணிவிட்டு ஏபி அந்த கான்ஸ்டன்ட்டை முதல் அப்ளை பண்ணணும். அதுக்கு அடுத்தது இதை அப்படியே எழுதிடணும். அப்போ டெல்டா 1 என்பது இந்த இடத்துல பாருங்களேன், இதை நீக்கிட்டு ஏபி கான்ஸ்டன்ட் போடணும். டெல்டா 2ங்கிறது இந்த இடத்துல நம்பர்லாம் எடுத்துகிட்டு அந்த கான்ஸ்டன்ட் போட வேண்டும். இப்போ நம்ம சம்முக்கு போகிறதுக்கு முன்னால் சொல்யூஷன், அதாவது ஃபஸ்ட்டு டெல்டா கண்டுபிடிக்கணும், அடுத்து டெல்டா 1 கண்டுபிடிக்கணும், அடுத்து டெல்டா 2 கண்டுபிடிக்கணும். இப்போ இதுக்கு சொல்யூஷன் எழுதுவது எப்படி? அப்போ சொல்யூஷன் என்பது எக்ஸ் என்பது டெல்டா 1 பை டெல்டா, டெல்டா 1 பை டெல்டா, ஒய் என்பது டெல்டா 2 பை டெல்டா. அப்போ எக்ஸ் என்பது டெல்டா 1 பை டெல்டா,
சாரி x என்பது டெல்டா 1 பை டெல்டா, y என்பது டெல்டா 2 பை டெல்டா. அப்போ நம்மளுக்கு மூணு விஷயம்தான் தேவை. ஃபஸ்ட்டு டெல்டா என்ன, டெல்டா 1 என்ன, டெல்டா 2 என்ன, அந்த மூணையும் கண்டுபிடிச்சிட்டு அந்த எக்ஸ் ஒய்க்கு அப்ளை பண்ணால் ஆன்சர் வந்து நம்மளுக்கு கிடைச்சிரும். இனிமேல் சம்மு செய்ய போகிறோம், கொஞ்சம் தெளிவாக கவனிங்க. கொஸ்டின் நம்பர் 1, சால்வ் த சிஸ்டம் ஆஃப் த லீனியர் ஈக்குவேஷன்ஸ் பை கிராமர்ஸ் ரூல் மெத்தட். அதாவது நேரிய சமன்பாடுகளின் தொகுப்பை கிரேமரின் விதிப்படி தீர்க்க. ஒரு ஈக்குவேஷன் கொடுத்துருக்கேன். அந்த ஒரு ஈக்குவேஷனை பொறுத்தளவுக்கு இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா x மைனஸ் 2y ஈக்குவல் டு -5, இது ஒரு ஈக்குவேஷன், லீனியர் ஈக்குவேஷன். 2x ப்ளஸ் 3y ஈக்குவல் டு 4, இது ரெண்டாவது ஈக்குவேஷன். அதை சால்வ் பண்ண போகிறோம். சால்வ் பண்ணுறதுக்கு முன்னால் முதல்ல வந்து ax ஈக்குவல் டு பிங்கிற ஃபார்மில் முதல்ல எழுதணும். அப்போ ax ஈக்குவல் டு பிங்கிற ஃபார்ம் எழுதுகிறப்ப முதலில் இந்த கெழுக்களை கொண்டு அணியை எழுத வேண்டும். அதாவது கோஎஃபிஷியன்ட் மேட்ரிக்ஸை முதல் எழுதணும். அதுக்கடுத்து xy எழுதணும். அதுக்கு அடுத்தது வலது பக்கம் இருக்கக்கூடிய ஈக்குவல்ட்டுக்கு வலது பக்கம் இருக்கக்கூடிய அந்த கான்ஸ்டண்ட்டை நாம் எழுத வேண்டும். ஏற்கனவே சொன்னது தான், அதை கரெக்டாக நீ ஃபாலோ பண்ணியிருந்தாவே இதை வந்து நீ ஈஸியாக எழுதிடலாம். முதலில் டெல்டா கண்டுபிடிக்கணும். அப்போ டெல்டா கண்டுபிடிக்கிறப்ப முதலில் கோஎஃபிஷியன்ட்டை டெட்டர்மின் பண்ணணும். அப்போ டெல்டா கண்டுபிடிக்கணும்னா இந்த 1 மைனஸ் 2 2 3 இதை முதல் எழுதியிருக்கேன். டெட்டர்மெண்ட்டு சாதாரண டெட்டர்மெண்ட். அப்போ 1 இன்ட்டு 3 3 மைனஸ்ஸு 2 இன்ட்டு -2 வந்து -4. அப்போ -4 இன்ட்டு மைனஸ் வந்து என்ன ஆயிரும், +4 ஆயிரும். அப்போ சாதாரண டெட்டர்மெண்ட். அப்போ 3 + 4 ஈக்குவல் டு 7. அப்போ கண்டிப்பாக டெல்டா வந்து நாட் ஈக்குவல் டு 0வாக இருக்க வேண்டும். அதுக்கடுத்து டெல்டா 1 கண்டுபிடிக்க போகிறோம். அப்போ டெல்டா 1 கண்டுபிடிக்கிறப்ப முதல்ல அந்த பிளாக் கலரில் எழுதியிருக்கேன் பாருங்களேன். அப்போ முதல்ல அந்த C1 காலத்தில் இருக்கக்கூடிய நம்பர்லாம் எடுத்துட்டு அந்த கான்ஸ்டன்ட் ஏபின்னு போட்டோம் இல்லையா, அதை பூரா அங்கே எழுதணும். இது மிச்சம் அப்படியே இருக்கும். அப்போ டெல்டா 1 என்பது C1ல் இருக்கக்கூடிய நம்பர்லாம் எடுத்துட்டு ஏயில் இருக்கக்கூடிய நம்பர்லாம் அப்ளை பண்ணணும், ஏபியை அப்ளை பண்ணணும். அதுக்கடுத்து சாதாரண டிட்டர்மெண்ட் தான். இதை வந்து மல்டிபிள் பண்ணால் -5 இன்ட்டு 3 -15 மைனஸ் ஆஃப் 4 இன்ட்டு -2 ஈக்குவல் டு -8. அப்போ இது வந்து +8 ஆயிரும். அப்போ -15 + 8 இஸ் ஈக்குவல் டு -7. அப்போ டெல்டா 1 வந்து நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். அதுக்கடுத்து டெல்டா 2. அப்போ டெல்டா 2 என்பது இந்த C2ல் இருக்கக்கூடிய நம்பர்லாம் எடுத்துக்கிட்டு அந்த இடத்துல அந்த கான்ஸ்டண்ட்டை பூரா எடுத்து எழுதுகிறோம். அதுக்கடுத்து எழுதுகிற பின்னால் டிட்டர்மெண்ட் பண்ணுறது. டிட்டர்மெண்ட்ங்கிறது நம்மளுக்கு எல்லாத்துக்குமே நல்லாவே தெரியும். அதனால் தெரியாதவங்க ஒரு தடவை நல்லா கொஞ்சங்க. 1 இன்ட்டு 4 4 மைனஸ் 2 இன்ட்டு -5 அப்போ -10. அப்போ மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் 10 ஆயிரும். அப்போ 4 + 10 ஈக்குவல் டு 14. அப்போ டெல்டா கண்டுபிடிச்சாச்சு, டெல்டா 1 கண்டுபிடிச்சாச்சு, டெல்டா 2 கண்டுபிடிச்சாச்சு. அதுக்கடுத்து நம்ம சொல்யூஷன் எழுத போகிறோம். சொல்யூஷன் எழுதுறதுக்கு முன்னால் அந்த ஃபார்முலாவெல்லாம் கொஞ்சம் தரவாக வச்சுக்கணும். அப்போ x என்பது டெல்டா 1 பை டெல்டா, y என்பது டெல்டா 2 பை டெல்டா. இதை வந்து அப்படியே வந்து ஃபில்லப் பண்ண போகிறோம். அப்போ x என்பது டெல்டா 1 பை டெல்டா. அப்போ டெல்டா 1 என்பது -7 கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம். டெல்டா என்பது 7 கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம். இதை கேன்சல் பண்ணால் 17 17. அப்போ 1 டைம்ஸ் வருதா, அப்போ -1 கிடைக்கிறது. அப்போ ஒய்யினுடைய வேல்யூ டெல்டா 2 பை டெல்டா. அப்போ டெல்டா 2வினுடைய வேல்யூ 14, டெல்டாவுடைய வேல்யூ 7. அப்போ 14/7 ஈக்குவல் டு 2. அப்போ எக்ஸினுடைய வேல்யூ வந்து -1 கிடைக்கிறது, ஒய்யினுடைய வேல்யூ வந்து 2 கிடைக்கிறது. அப்போ சொல்யூஷன் தீர்வு வந்து x, y. அப்போ x, yங்கிறப்ப நம்ம வந்து ப்ராக்கெட்டில் சாதாரண ப்ராக்கெட்லையும் போடலாம், செட் ப்ராக்கெட்லையும் போடலாம். அப்போ சொல்யூஷன் வந்து -1, 2. இது ரைட்டாக தப்பான்னு முடிவு பண்ணணும்னா கண்டிப்பாக வெரிஃபிகேஷன் போகிறது ரொம்ப நல்ல பழக்கத்தை கொடுக்கும். அப்போ வெரிஃபிகேஷன் என்பது ஈக்குவேஷன் 1 ஈக்குவேஷன் 2ல் போய் இந்த எக்ஸ் வேல்யூ ஒய் வேல்யூ சப்ஸ்டிட் பண்ணணும். அப்போ டேக் எனி ஈக்குவேஷன்,
ஃப்ரம் 1 and 2. அப்போ ஏதேனும் 2 சமன்பாடுகளை எடுக்கணும். நான் வந்து ரெண்டாவது ஈக்குவேஷன் வந்து செலக்ட் பண்ணியிருக்கேன். ஏன்னா அதில் ரெண்டாவது ஈக்குவேஷனில் வந்து மைனஸ் வராமல் இருக்குது. அதனால் வந்து ரெண்டாவது ஈக்குவேஷன் வந்து செலக்ட் பண்ணியிருக்கேன். அப்போ எக்ஸுக்கு பதிலாக -1, ஒய்க்கு பதிலாக 2 அப்ளை பண்ணியிருக்கேன். அப்போ இதை சிம்பிளிஃபை பண்ணால் -2, இதை சிம்பிளிஃபை பண்ணால் 6. அப்போ 6 -2 ரெண்டையும் சிம்பிளிஃபை பண்ணால் 4. அப்போ வலது பக்கமும் இடது பக்கமும் சமமாக கிடைக்கிறது. அப்போ நம்மளுடைய ஆன்சர் கன்ஃபார்ம்னு எக்ஸாம்லேயே வந்து நம்ம கன்ஃபார்ம் பண்ணிட்டு போயிடலாம். ஏன்னா ஒரு ஈக்குவேஷன் சால்வ் பண்ணுறப்ப வெரிஃபிகேஷன் என்பது வெரி 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 இம்பார்ட்டன்ட் ஒன்று. இப்போ இன்னொரு சம்மும் கொடுத்துருக்கேன். ஏன்னா ஒரு சிலருக்கு வந்து எடுத்தோன்னா அது புரிஞ்சிடாது. புரிஞ்சால் பெட்டர், புரியாதவங்களுக்கு இன்னொரு சம்மு. எல்லாரும் ப்ராக்டிஸ் பண்ணணும், இருந்தாலும் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணணும். இப்போ சம் நம்பர் 2 பொறுத்தளவுக்கு 2x - 3y = 16. ஈக்குவேஷன் நம்பர் 2 2x + 4y = -10. அப்போ முதலில் ax = bங்கிற ஃபார்முக்கு நம்ம எழுதணும். முதல்லையே சொன்ன கான்செப்ட் தான் ax = b. அப்போ a என்பது கெழுக்களை கொண்ட அணி, அதாவது கோஎஃபிஷியன்ட் மேட்ரிக்ஸ். அடுத்து xy, அடுத்தது கான்ஸ்டன்ட். இதெல்லாம் எழுதியாச்சு. முதல்ல வந்து டெல்டா கண்டுபிடிக்கணும். அப்போ டெல்டாங்கிறது இதை தூக்கி என்ன பண்ணுறோம், அங்கே அப்ளை பண்ணிவிட்டு டிட்டர்மெண்ட் கண்டுபிடிச்சிடறோம். அப்போ டிட்டர்மெண்ட் கண்டுபிடிக்கிறப்ப 2 × 4 என்ன ஆயிரும், 8 ஆயிரும். -3 × +3 அப்போ -9. அப்போ -9ங்கிறப்ப மைனஸ் இன்ட்டு மைனஸ் அப்போ ப்ளஸ் ஆயிரும். அப்போ 9 7 எவ்வளவு, 9 8 17 கிடைக்கிறது. அப்போ டெல்டா வந்து ≠ 0 தான் கிடைக்கணும்னு ஏற்கனவே சொல்லியிருக்கோம். அப்போ டெல்டா வேல்யூ வந்து 17 நம்மளுக்கு கிடைச்சிருது. அதுக்கு அடுத்தது டெல்டா 1 கண்டுபிடிக்க போகிறோம். அப்போ டெல்டா 1 கண்டுபிடிக்கிறப்ப முதல்ல நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த C1 இருக்கக்கூடிய நம்பர்லாம் எலிமினேட் பண்ணிவிட்டு கான்ஸ்டண்ட்டை பிரதியிட வேண்டும். அப்போ கான்ஸ்டண்ட்டை அப்ளை பண்ணுறப்ப 16 - 10ன்னு கிடைக்காது, நம்மளுக்கு எல்லாம் தெரியும். இது ஏற்கனவே நம்ம வந்து C2ல் அப்படியே எழுதிடுவோம். இதை டிட்டர்மின் பண்ணால் 16 × 4 அப்போ 64. அதாவது 16 × 4 = 64. அதாவது 16 × 4 64. மைனஸ் ரெண்டையும் மல்டிபிள் பண்ணால் மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் 30 அப்போ 64 - 30 என்பது 34. 64 - 30 என்பது 34. அப்போ டெல்டா 1 வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து 34 கிடக்குது. அடுத்து டெல்டா 2. அப்போ டெல்டா 2 என்பது 2 3. அப்போ C1 நீக்கிட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம், 16 - 10. இதுதான் ரொம்ப முக்கியமான இடம். அதனால தான் உங்களுக்கு ரெட் கலர் அதை காமிச்சிருக்கேன். அதுக்கு அடுத்தது இதை வந்து டிட்டர்மின் பண்ணினா -20 - 48 கிடைக்குது. எப்படி -20ன்னு ஏற்கனவே தெரியும். 2 × -10 -20 மைனஸ் 16 3 48. அப்போ -48. அப்போ -20 - 48 = -16. சொல்யூஷன். அப்போ எக்ஸ் என்பது ஏற்கனவே நம்ம வழக்கமாக சொன்னது தான், டெல்டா 1/டெல்டா. எக்ஸு என்பது டெல்டா 1/டெல்டா. அப்போ டெல்டா 1 என்பது 34 குறிக்கிறது. அப்போ ஏற்கனவே நம்ம ஃபைண்ட் அவுட் வி நோ தட் டெல்டா 1 வேல்யூ = 34, டெல்டா வேல்யூ = 17. அப்போ கட் பண்ணி போட்டோம்னா ஆன்சர் வந்து 2. ஒய் என்பது டெல்டா 2/டெல்டா. அப்போ ஏற்கனவே சொன்னதான். அப்போ -64/17 கட் பண்ணி போட்டால் 4 டைம்ஸ். அப்போ -4. அப்போ எக்ஸினுடைய வேல்யூ 2, ஒய்யினுடைய வேல்யூ -4. வெரிஃபிகேஷன் பண்ணணும்னு ஏற்கனவே சொல்லியிருக்கேன். ஃப்ரம் 1 முதல் சம்மில் பார்த்தீங்கன்னா ரெண்டாவது ஈக்குவேஷன் செலக்ட் பண்ணோம். ரெண்டாவது சம்மில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஈக்குவேஷன் செலக்ட் பண்ணோம். ஏன் மாறி கொடுத்துருக்கீங்கன்னா எதை வேணாலும் செலக்ட் பண்ணலாம், அந்த பர்பஸ்க்கான தான் கொடுத்துருக்கேன். அப்போ ஈக்குவேஷன் நம்பர் 1 எடுத்துக்கிட்டு இதில் எக்ஸ் வேல்யூ ஒய் வேல்யூ ரெண்டையும் அப்ளை பண்ணால் 2 × 2 4 கிடைக்கிறது. இது மைனஸ் இன்ட்டு மைனஸு ப்ளஸ்ஸு 12 கிடைக்கிறது. அப்போ மொத்தம் 16. அப்போ 16 = 16. அப்போ நம்ம ஆன்சர் வந்து கரெக்டுன்னு இப்பயே வந்து கன்ஃபார்ம் பண்ணிடலாம். இந்த சம்மு வெரி வெரி இம்பார்ட்டன்ட் சம்.
என்ன காரணம்னா இது வந்து டெக்ஸ்ட் புக்கில் இருக்கக்கூடிய சம்மு, ஃப்ராக்ஷன் ஃபார்மில் இருக்கக்கூடிய சம்மு. அதனால் இது வந்து தெளிவாக செய்யணும். அதனால தான் வந்து இன்ட்டு பண்ணியே காமிச்சிருக்கேன். அப்போ 3/x + 2y = 12. 2/x + 3y = 13. அப்போ ஃப்ராக்ஷனில் வந்துட்டாவே எந்த கணக்காக இருந்தாலும் அது 1/xன்னு தான் வைக்கணும். ஏன்னா எக்ஸ் ஃப்ராக்ஷனில் வரலாம், ஒய் ஃப்ராக்ஷனில் வரலாம். நம்மக்கிட்ட பார்த்தீங்கன்னா இந்த எக்ஸ் மட்டும்தான் ஃப்ராக்ஷனில் இருக்குது. அதனால் வந்து இதை மட்டும் என்ன பண்ணியிருக்கோம், 1/xன்னு வச்சுருக்கோம். லெட்ஸ் 1/x = ஏங்க. அப்போ ஏன்னு வச்சிடணும். அப்போ ஏன்னு ஏன் வைக்கணும்னா அப்போ தான் வந்து நம்மளுக்கு ஆன்சர் வந்து எளிமையாக செய்ய முடியும். அப்போ இந்த இடத்த பொறுத்தளவுக்கு 2, அதாவது இந்த இடத்துல 3a + 2y = 12. 2a + 3y = 13. இந்த இடம் தான் வந்து ஃப்ராக்ஷனாக இருந்துச்சு. அதனால் அந்த இடத்துல ஏ வந்து போட்டிருக்கோம். அதாவது 1/x = a அந்த அடிப்படையில் ஏ அப்ளை பண்ணியிருக்கோம். இந்த இடத்துல ஏ அப்ளை பண்ணியிருக்கோம். இதெல்லாம் அப்ளை பண்ணிவிட்டு நம்ம பழைய மெத்தடே தான்ப்பா, ax = b. இந்த இடத்துல ஏ வந்ததுனால கண்டிப்பாக இந்த இடம் வந்து ஏன்னு தான் வைக்கணும். எக்ஸ் வச்சா தப்பாயிரும். ஏன்னா நம்ம ஏன்னு தான் வச்சுருக்கோம். ஏஒய், அதனால் ஏஒய். இது நம்மளுக்கு ஏற்கனவே தெரியும். இது 3வது சம் தானையா. அதனால் வந்து இது கோஎஃபிஷியன்ட் மேட்ரிக்ஸ் எல்லாம் தெரியும். இந்த எக்ஸ்ஒய்க்கு பதிலாக ஏஒய்னு போட்டிருக்கோம். இந்த கான்ஸ்டன்ட் அப்படியே போட்டிருக்கோம். அதுக்கடுத்து பழைய மெத்தட் தான், டெல்டா வந்து கண்டுபிடிக்கணும். டெல்டா என்பது கோஎஃபிஷியன்ட் மேட்ரிக்ஸ். கோஎஃபிஷியன்ட் மேட்ரிக்ஸ் என்பது கெழுக்கள் கொண்ட அணி. அப்போ கெழுக்கள் கொண்ட அணி. அப்போ டெல்டா என்பது 3, 2, 2, 3. அப்போ இதை மல்டிபிள் பண்ணனா ஆகும் 9 - 4, ஆன்சர் 5. அப்போ டெல்டா வந்து ≠ 0. அப்போ டெல்டா 1 என்பது என்ன? அப்போ டெல்டா 1 என்பது அந்த C1 இருக்கக்கூடிய நம்பர்லாம் எலிமினேட் பண்ணிவிட்டு அந்த கான்ஸ்டன்ட் நம்பரை வந்து அப்ளை பண்ணுறதா வந்து டெல்டா 1. அப்போ டெல்டா 1 பொறுத்தளவுக்கு நம்ம எழுதிக்க பார்த்தியா, அந்த C1 நீக்கிட்டு கான்ஸ்டன்ட் ஏபி இருக்கு இல்லையா, அந்த 12, 13 அப்ளை பண்ணணும். அதுக்கடுத்து இதை வந்து நம்ம அப்படியே எழுதிடுவோம். இது சாதாரண டிட்டர்மினண்ட் தான். அப்போ வந்து 12 × 3 எவ்வளவு, 36 மைனஸ் 13 × 2 26. அப்போ மைனஸ் பண்ணினா 10. இது எல்லாத்துக்குமே தெரிஞ்சதான், ரிப்பீட்டாகவே சொல்லிட்டு இருக்கு. இதோட தேர்ட் சம் நம்ம போட்டுக்கிட்டு இருக்கோம். அப்போ டெல்டா 2 என்பது என்ன? C2வை எலிமினேட் பண்ணிவிட்டு அந்த இடத்துல வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா கான்ஸ்டன்ட் அப்ளை பண்ண போகிறோம். 12, 13. அப்போ இதை டிட்டர்மின் பண்ணினா 39 - 24 சிம்பிளிஃபை பண்ணால் ஆன்சர் வந்து 15 கிடைக்கிறது. அப்போ டெல்டா 2வினுடைய வேல்யூ 15. அப்போ சொல்யூஷன், அப்போ தீர்வை பொறுத்தளவுக்கு இந்த இடம் ரொம்ப ரொம்ப முக்கியமாக கவனிக்கணும். அப்போ இந்த இடத்துல எக்ஸ் போட்டுக்கிட்டோம் பழைய சம்லையெல்லாம். இந்த இடத்துல ஏன் வந்து ஏ போட்டிருக்கோம்னா நம்ம 1/x வந்து ஏன்னு போட்டிருக்கோம். அப்போ ஏ என்பது டெல்டா 1/டெல்டா. ஒரு சில பசங்க அவசரத்தில் அந்த இடத்துல எக்ஸ் போட்டுருவீங்க, அப்போ தப்பாயிரும். இப்போ மறக்காமல் இந்த இடத்துல என்ன பண்ணணும்னா ஏ தான் போடணும், மறந்துடாதீங்க. அப்போ டெல்டா 1/டெல்டா. அப்போ டெல்டா 1 பார்த்தீங்கன்னா 10, டெல்டா என்பது 5. அப்போ 10/5 2. இந்த இடத்த கொஞ்சம் பாருங்களேன். இந்த இடத்த பொறுத்தளவுக்கு எக்ஸ் என்பது என்ன? அப்போ 1/x வந்து ஏன்னா எக்ஸ் வந்து 1/a. அப்போ 1/2. சுருக்கமாக சொல்லணும்னா இந்த இடத்துல எந்த நம்பர் வந்தாலும் இந்த ஏ கண்டுபிடிச்சி எக்ஸ் கண்டுபிடிக்கிறப்ப இதை வந்து ரெசிப்ரோக்கலாக போடணும், தலைகீழாக போடணும். அப்போ 2 தலைகீழாக போட்டால் 1/2, வேறு ஒன்றும் இல்லை. ஒரு சில பசங்க கன்ஃபியூஸ் ஆயிடுவேன், ஏங்க 2 போட்டிருக்காங்க, இந்த இடத்துல ஏ 1/2 போட்டிருக்காங்கன்னு கன்ஃபியூஸ் ஆயிடுவீங்க. ஏ வேல்யூ 2னா எக்ஸ் வேல்யூ 1/2. இதனுடைய ரெசிப்ரோக்கல் தலைகீழாக போடணும். அப்போ 2 தலைகீழாக போட்டால் 1/2. அடுத்து ஒய். அப்போ ஒய் என்பது டெல்டா 2/டெல்டா. அப்போ டெல்டா 2 வேல்யூ 15, டெல்டா வேல்யூ 5, கட் பண்ணால் 3. இந்த வெரிஃபிகேஷனை வந்து டூ யுவர் செல்ஃப்னு ஏன் கொடுத்துருக்கீங்கன்னா 2 வெரிஃபிகேஷன் நான் போட்டேன், 3வது வெரிஃபிகேஷன் நீ போட்டு பாருவே, அதனால தான் உனக்கு கொடுத்துருக்கேன், வேற ஒன்றும் இல்லை. அப்போ தீர்வை பொறுத்தளவுக்கு x, y. அப்போ எக்ஸ் வேல்யூ 1/2, ஒய் வேல்யூ 1. அதுக்கு அடுத்தது இந்த இடத்துல மறந்துடாத ஏ வேல்யூ. ஹோம்ஒர்க்கை பொறுத்தளவுக்கு ஒரு 3 சம்மு கொடுத்துட்டு அதுக்குரிய ஆன்சரும் கொடுத்துருக்கீங்க, பார்த்துங்களேன். 5x + 2y = 3, 3x + 2y = 5.
இந்த சம்முக்கு நீ அதே மெத்தடில் போட்டிங்கன்னா ஆன்சர் எக்ஸுக்கு 1 வரும், -1 வரும், ஒய்க்கு வந்து 4 வரும். மறந்துடாதீங்கப்பா. ஏன்னா நம்ம வந்து செய்கிறது முக்கியம் இல்லை, கரெக்டாக ஃபாலோ பண்ணி செய்யணுங்கிறதுக்காண்டி தான் 3 சம்மு நடத்திட்டு 3 சம்மு ஹோம்ஒர்க் கொடுத்துருக்கேன். அடுத்து செகண்ட் சம் பார்த்தீங்கன்னா 2x + 5y = -2, x + 2y = -3. இதனுடைய ஆன்சர் x = -11, y = 4. சம் நம்பர் 3, 2x - y = 8, 3x + 2y = -2. இதனுடைய ஆன்சர் x னுடைய வேல்யூ 2, y னுடைய வேல்யூ -4. Thank you very much.